மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. சரியா, ஒரு அருமையான தொகுப்பு இன்றைக்கி கிடச்சிருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்கள். தலைப்பு செய்தியில் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா வீடியோ கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வர்ற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு செய்திகள், நம்முடைய நடப்பு செய்திகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உறுதியாக சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 17ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். சரியா, சூப்பரான செய்திகள் இன்றைக்கி கிடச்சிருக்கு பாருங்கம்மா. தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு நியூஸே மே 17ஆம் தேதியில் ஒரு முக்கியமான ஒரு சில தினங்கள் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷல் டேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திர அரசு பார்த்தீங்கன்னா 3வது மற்றும் 4வது குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக இந்த அறிவிப்பு, எவ்வளவு ஊக்கத்தொகை அப்படிங்கிற நான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புதிய அமைச்சர்கள் சரி ஒரு 9 அமைச்சர்கள் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரிங்களா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க யார், எந்தெந்த பொறுப்புகளுக்கு அவங்க அமைச்சர்களாக இருக்க போகிறாங்க அந்த செய்தியை பார்த்துட்டு அப்படியே 5 மாநிலங்களின் புதிய முதலமைச்சர்கள், சரி தமிழ்நாடு உட்பட ஒரு 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதன் புதிய முதலமைச்சர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தொடர்புடைய செய்தி பாருங்கள். சோழர் கால செப்பேடுகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடம். எந்த நாட்டிடம், அது என்ன செப்பேடுகள், அந்த செப்பேடுகள் யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான குறிப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க. அடுத்து ஃபார்மர்ஸ் ஐடி அப்படிங்கிற இந்த கிசான் பெச்சான் பத்ரா, அதாவது விவசாயிகளுக்கான ஒரு தனித்துவ அடையாள அட்டை திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இந்த விவசாயிகளுக்கான இந்த தனித்துவ அடையாள அட்டை திட்டத்தின் மூலம் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து முக்கியமானது சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படிங்கிற எதன் அடிப்படையில் ஓகேவா இது கட்டாயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியை பார்த்துட்டு அணைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் சரிங்களா எப்போது இந்தியாவில் தொடங்கப்பட்டது, இதற்கு யார் நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க, சமீபத்தில் இது எதற்காக நியூஸில் வந்திருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 சரி டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். மக்களை வெற்றாதீங்க, அருமையான தலைப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நல்லா ஃபுல்லாக பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். சரியாமா, அடுத்தபடியாக இனிமேல் நம்ம போகிறது விரிவான செய்திகள். இல்லை ஃபஸ்ட்டு விரிவான செய்திகள் நம்ம பார்க்க போகிறது மே 17 சரிங்களா. முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உலக தொலைத்தொடர்பு தினம். சரி, உலக தொலைத்தொடர்பு தினம் அப்படிங்கிறது மே 17ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்தியாவில் இந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்குல்ல, தொலைத்தொடர்புக்கான தலைமை அமைப்பின் பெயர் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷார்ட் ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன், நீ விரிவாக்கத்தை வீட்டில் போய் பார்த்துட்டு அது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத போனஸ் கேள்வியே சொல்லுங்கள். சரி, என்ன அமைப்புமா? ட்ராய், TRAIன்னு சொல்லுவாங்க. அது விரிவாக்கம் என்ன, அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, கண்டிப்பாக மறக்காமல் இதை சொல்லுங்கள். சரியா, அடுத்து உலக உயர் இரத்த அழுத்த தினம். சரியா, HPP. சரியா, உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே 17ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா, ரத்த அழுத்தம் வரக்கூடாது, அமைதியாக ஃப்ரீயாக எதனாலும் டீல் பண்ணுங்கள், கண்டிப்பாக எதுவுமே வராது. சரியா, மே 17ஆம் தேதி ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மே 17 ஏக்க நினைவு நாள். ஓகேவா, அது எதுக்குன்னு சொல்லி பாருங்கள். 2009ஆம் ஆண்டில் சரியா ஸ்ரீலங்காவில் இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் மே 17ஆம் தேதியில் நடந்த ஒரு நிகழ்வின் போது சரி சம்பவத்தில் தமிழ் ஈழம் சரி தமிழீழ இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் தமிழகத்தில் மே 17 இயக்கம் சரியா இந்த நாளை துயர நாளாகவும் நினைவேந்தல் நாளாகவும் அனுசரிக்கிறது. 2009ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் தலைவர் சரி பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார். ஓகேவா, அதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதியில் 2009ஆம் ஆண்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்க, தமிழ் ஈழ மக்களை சேர்ந்த நபர்கள் இங்கே ஸ்ரீலங்காவில். இதை முன்னிட்டு தான் அந்த மே 17ஆம் தேதி சரிங்களா மே 17 இயக்கம் அப்படிங்கிற ஒரு நாளாக கடைபிடிக்கிறாங்க. இந்த நாளில் அது துயர நாளாக கடைபிடிக்கப்படுகிறது எங்கே இலங்கையில். சரிங்களா, அடுத்து மே 21ஆம் தேதியில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமான ஒரு அண்டை மாநில செய்தி பாருங்கள். 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை. சரிங்களா, 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு ரூபாய் 30,000ம் 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு ரூபாய் 40,000ம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஆந்திர பிரதேச அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை அறிவித்தவர் ஆந்திராவின் தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். சரிங்களா, அதாவது முதியோர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. சரியா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா புதிய குழந்தைகள் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரியா ஆந்திராவில் மக்களது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், அதற்காகவும் தான் இந்த 3வது மற்றும் 4வது குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் 3வது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகேவா 30,000 ரூபாவும் 4வது குழந்தைக்கு 40,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. யார்? ஆந்திர பிரதேச அரசு. ஓகேவா,
இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரி, 2011 சென்சஸ் படி ஆந்திரா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அப்படியே முடிஞ்சால் தமிழ்நாடு சேர்த்து சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்து இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஆந்திர அரசின் அறிவிப்பில் ரொக்க பரிசு மட்டும் இல்லாமல் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான என்டிஆர் பேபி கிட் அப்படிங்கிற பொருட்களும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் தமிழக வெற்றி கழகமானது சூப்பராக ஒரு சாதனை வெற்றியை படைத்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இதில் யாருக்கு என்னென்ன அமைச்சர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அல்லது மத்திய இந்த மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், சரிங்களா, தேர்தல் முடிந்த பிறகு அங்கே இருக்கிற மொத்த எண்ணிக்கை, அதாவது எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்களின் எண்ணிக்கையில் 15% பேர் தான் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும். எதுவாக இருக்கட்டும், சரி, அது மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மொத்த அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% பேர் மட்டும் தான் மினிஸ்டராக பொறுப்பேற்க முடியும், சரியா? இந்த நிலையில் 17வது சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் முடிஞ்சிருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 9 எம்எல்ஏக்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கு என்னென்ன துறைகள் அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னென்ன முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொறுப்பு பொது நிர்வாகம், சரியா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து உள்துறை, காவல், சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், இளைஞர் நலன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கண்ட்ரோலில் வருது, ஓகேவா? அதுக்கு அடுத்து, சரியா, தவக கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர் புசி ஆனந்த், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் நீர் வளங்கள், ஓகேவா, அந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி அப்படின்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எல்லாமே இங்கே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சிறப்பு திட்ட அமலாக்கம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கீழே வருது. ஆனால் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனந்த், புசி ஆனந்த் அவர்களுக்கு கீழே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஆதவ் அர்ஜுனா, அவருக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்பணி, சரியா, பொதுப்பணி, கட்டுமானங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரிவில் பொதுப்பணித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர விளையாட்டு மேம்பாடும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு கீழே வருது, ஓகேவா? அடுத்தபடியாக டாக்டர் கேஜி அருண்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வி, குடும்ப நலம். அடுத்து முக்கியமான நபர் KA செங்கோட்டையன் அவர்களுக்கு, சரியா, நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அடிக்கடி நியூஸில் வருவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து CTR நிர்மல்குமார் அவர்களுக்கு எரிசக்தி வழங்கல் மற்றும் சட்டம். அடுத்து ராஜமோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை வழங்கப்பட்டுள்ளது. அது டாக்டர் DK பிரபு அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் அந்த பிரிவு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து செல்வி S கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஆரம்பத்தில், இன்னும் நிறையா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள், நம்ம பார்த்துருக்கோம், விட்டுறாது. அடுத்து 5 மாநிலங்களின் புதிய முதலமைச்சர்கள், சரியா, தமிழ்நாடு உள்பட ஒரு 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கே யார் புதிய முதலமைச்சராக வர போகிறாங்க அப்படிங்கிற செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று, சரியா, ஆட்சியை கைப்பற்றியது தமிழக வெற்றி கழகம். அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இரண்டாவது, கேரளாவின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் VT சதீஷன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க, சார். புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அடுத்து வெஸ்ட் பெங்கால், சரியா, மம்தா பானர்ஜி அவர்களின், சரியா, ஆட்சி கலைக்கப்பட்டது, சரியா, ஆட்சியை அகற்றி புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் சுவேந்து அதிகாரி. இவர் பார்த்தீங்கன்னா BJP, சரி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் தான் இப்போ மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் ஹேமந்த பிஸ்வா சர்மா, BJP கட்சியை சேர்ந்தவர், சரியா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. யார் முதலமைச்சர், அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, முடிஞ்ச அந்த கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதில் இருக்க எல்லாமே சின்னங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதான், அதனால் இதை பற்றி நம்ம ஜாஸ்தி டீட்டெயிலாக பேச வேண்டியதில்லை, சரியா? ஏன்னா டைம் நிறைய போயிட்டுருக்குது. அடுத்தபடியாக சோழர் கால செப்பேடுகள் திரும்ப ஒப்படைப்பு, சரியா? சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், சரி, நெதர்லாந்து நாட்டிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், சரிங்களா? அந்த சுற்றுப்பயணத்தின் போது, சரி, தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, சரிங்களா? முடிஞ்சால் இந்த ICC மற்றும் ICJ, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத போனஸ் கேள்வியாக சொல்ல பார்க்கலாம், சரியா? இந்த ICC மற்றும் ICJ இருக்கிற நெதர்லாந்து நாட்டின் தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது 300 ஆண்டுகளாக, சரியா, நெதர்லாந்து நாட்டில் இருந்த
11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஆனைமங்கலம் செப்பேடுகள், நோட் பண்ணிக்கோங்க, ஆனைமங்கலம் செப்பேடுகள் தி ஹேக் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லைடன் யூனிவர்சிட்டி, சார் லைடன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி தான் இது வந்து இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சமீபத்தில் இந்தியாவிடம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளானது சரிங்களா ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தவை. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கலாச்சாரம் பண்பாடுகள் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது உறுதியாக கேட்பான்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளானது நாகப்பட்டினத்தில் உள்ள சரியா நாகப்பட்டினத்தில் பௌத்த விகாரம் கட்டப்பட்டதற்கான சோழர்களின் கொடை நிர்வாக முறை மற்றும் சோழர்களின் பரம்பரை வரலாற்றை விவரிக்கின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா ஆனைமங்கலம் செப்பேடுகள் நாகப்பட்டினத்தில் சேர்ந்தவை. அது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டிடமிருந்து இந்தியாவிற்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. சூப்பரான செய்தி, விட்டுறாது. ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, ஃபார்மர்ஸ் ஐடி. சரியா? ஃபார்மர் ஐடி அல்லது அதுக்கு மத்திய வச்ச பேர் கிசான் பெச்சான் பத்ரா. ஓகேவா? விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 2, 2024 தொடங்கியிருக்கிறாங்க. சரி, செப்டம்பர் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பாருங்க. நமக்கு ஆதார் கார்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தேவையான பொதுவான ஒரு ஐடி கார்டு, ஆதார் அட்டை போன்று நில உரிமை, விதை, விவசாயிகளுக்கானது. சரியா? நில உரிமை, விதை, உரங்கள், பயிர் சாகுபடி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு டிஜிட்டல் வடிவத்திலான ஒரு ஐடி கார்டு. யாருக்கானது? விவசாயிகளுக்கானது. அதுக்கு பேர் தான் ஃபார்மர் ஐடி அல்லது கிஷான் பேஷான் பத்ரான்னு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 2024. சரியா? இதன் மூலம் பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி, சரி பிஎம் கிசான் சொல்லுவாங்களா, அதாவது பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம், சரி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 2016ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதுமாதிரி விவசாயிகளுக்கான கடன்கள் எல்லாமே சரிங்களா மொத்தத்தில் எல்லா விவசாயிகளுக்குமான சூப்பரான எல்லா திட்டங்களும் சரியா இந்த ஒரு ஐடி கார்டுக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? இந்த ஐடி கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் எந்தவித இடையூறுமின்றி எளிதாக அந்த திட்டத்தின் மூலம் கடன்களையோ நன்மைகளையோ நிதியுதவியோ பெற முடியும். சூப்பரான திட்டம், ஞாபகம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை கட்டாயம் சொல்லிக்கிறேன் சார். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்களா, சிபிஎஸ்சியில் சரியா 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சரிங்களா 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தனியாக அந்த 3வது மொழிக்கான அந்த எக்ஸாம் வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதன்படி 3 மொழிகளை கண்டிப்பாக மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 மொழிகளில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய பூர்வீக மொழிகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி அந்த 3வது மொழியாக மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு மொழியையும் 3ஆம் மொழியாக தேர்ந்தெடுக்கப்படலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இது எதன் அடிப்படைன்னு சொல்லி பாருங்க. மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை 2020ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க. அதை பரிந்துரை செய்த முக்கியமான கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. 3வது தேசிய கல்விக் கொள்கை ஜூலை 29, 2020 வெளியிடப்பட்டது. அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, தேசிய பள்ளிக் கல்வி பாடத்திட்ட அமைப்பு 2023ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இந்த இரண்டின் அடிப்படையில் தான் இந்த முறை சரியா, அதாவது 3வது கல்விக் கொள்கை சரி 3வது அந்த மொழியானது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? நமக்கு தெரிய வேண்டியது தேசிய கல்விக் கொள்கை 2020, தேசிய பள்ளி கல்வி பாடத்திட்ட கட்டமைப்பு வெளியிடப்பட்டது 2023. இதன் அடிப்படையில் இந்த 3வது அந்த மொழியானது கண்டிப்பாக படிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எந்த வகுப்பு மாணவர்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது, நிறைய எக்ஸாமில் கேட்டது, விட்டுறாதீங்க. சரி, நிறைய எக்ஸாமில் இது கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அணைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் சார், ரீஹாபிலிட்டேஷன் சார், டேம் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக DRIPன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கியது மத்திய அரசு. சரியா? தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2012 தொடங்கப்பட்டது. சரி, ஏப்ரல் 2012. இதற்கு நிதி உதவி மத்திய அரசின் மாநில அரசின் நிதி உதவியில் கண்டிப்பாக இருக்கும், நிதி பங்கீடு இருக்கும். சரிங்களா? ஆனால் அதில் வெளிநாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு அமைப்பு இதுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க, விட்டுறாதீங்க. இப்போ யாரால? உலக வங்கி அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டனில் தலைமையிடமாக இந்த உலக வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வேர்ல்டு பேங்க் தான் அந்த அணைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்கு நிறைய கடன் உதவியை கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த உலக வங்கி நிதி உதவியுடன் அணைகள்
மறுசீரமைப்பு திட்டமானது தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 223 அணைகள் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளன. முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் நிறைய போயிட்டு இருக்குது. அப்பப்போ இது செய்தியில் வந்துட்டு இருக்குது. நமக்கு தெரிய வேண்டியது இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, யாருடைய நிதி உதவியின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி வேர்ல்டில் இருக்கிற அதிக அணைகள் கொண்ட சரியா நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 6628 அணைகளுடன் இந்தியா உலகளவில் அதிக எண்ணிக்கையில் அணைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. சரியாமா? சூப்பரான செய்தி பார்த்துருக்கோம், விட்டுறாது. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்வி. சரி, டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6, 3வது மற்றும் 4வது குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ள மாநில அரசு எது? செகண்ட் ஒன், மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யார்? தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு திருப்பி வழங்கிய நாடு எது? 4th கொஸ்டின், விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5th, அணைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது மற்றும் இறுதி கேள்வி, அணைகள் மற்றும் மறுசீரமைப்பு மேம்பாட்டு திட்டம் யாருடைய நிதி உதவியின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? சூப்பரான தொகுப்பு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா அப்படின்னா சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. கண்டிப்பாக நடுவில் கேட்ட போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்ட அந்த டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸுக்கும் அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.